கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், என்ன கர்த்தராகிய ஆண்டவர் நடுவில் இருக்கிறாராம். எத்தனை பூச்சி, எத்தனை பாம்பு, எத்தனை கிரியை உன்னை தொட்டாலும் சரி, நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. உன் சரீரம் செத்து போகாது. என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறாரு. எதற்காக? தீங்கு தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாரு. உனக்கு தீங்கு வரும், வியாதி வரும், கர்த்தர் மாற்றி போடுவாரு. கைக்கு ராமன் சொல்லுவாயா? என்ன செய்யணும்? நீ நல்ல மனுஷனா இருக்கணும், உங்கள்கிட்ட உத்தமா இருக்கணும், உங்கள்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் இயேசப்பா நடுவில் இருப்பாரு. ஆண்டவருக்கு மகிமை. பேசுற வார்த்தையில உண்மை, ஏற்ற பார்த்த உண்மை இருக்குன்னு சொன்னா உன்னோட யாரு பார்த்துமா? ஏசப்பா இருக்க போறாரு. நீ தீங்கு பார்க்கவே மாட்டேன். கை வைத்து ஆமாம் சொல்லுவான். நீ டூ வீலர்ல பயணம் செய்வேன், கார்ல பயணம் செய்வேன், பிளைட்ல போவேன், கப்பல்ல போவேன், நடந்து போவேன், எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாப்பாரா? தீங்கு நீ பார்க்க மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை. தேவனுக்காக என்ன செய்யணும் திருமணுக்கு செய்யப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.